ஒன்று சாமுவேல் 12வது அதிகாரம். 1 சாமுவேல் 12. பன்னிரெண்டாவது அதிகாரம் 15 வசனம் வரைக்கும் நம்ம போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு 16வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை நம்ம பார்ப்போம். 1 சாமுவேல் 12. இப்போ நம்ம போன வாரத்தில் நம்ம பார்த்த காரியம், அங்கே சாமுவேல் அந்த ஜனங்களோட கூட அவர் பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். லைக் இட் வாஸ் லைக் எ ஃபேர்வெல் அட்ரஸ் ஆஃப் சாமுவேல், அண்ட் நாட் ஃப்ரம் ஹிஸ் மினிஸ்ட்ரி பட் ஃப்ரம் ஹிஸ் பொலிட்டிக்கல் பொசிஷன். அதாவது அரசியல் பிரகாரமாக அவர் நியாயாதிபதியாக இருந்த அந்த நிலைமை இந்த இடத்துல மாறி இதற்கு மேல முழு அதிகாரமும் முழு காரியமும் சவுலினுடைய கரத்துல போகிறது. அதற்கு முன்பாக சவுலையும் வைத்து ஜனத்தையும் வைத்து சாமுவேல் பேசினார்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இதுல ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, அது வெறும் ஜனத்துக்கு மாத்திரமல்ல, ராஜாவுக்கும். ஆக ஜனங்கள் தேவனை மறந்தாலும், ராஜா தேவனை மறந்தாலும், விக்கிரகத்திற்கு பின்பாக அவர்கள் போனாலும், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாம போனாலும், கட்டாயமாக தேவனுடைய கரம் இவர்களுக்கு எதிராக இருக்கும் என்று சொல்லி, விரோதமாய் இருக்கும் என்று சொல்லி இந்த இடத்துல சாமுவேல் சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் 16வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அந்த சாமுவேல் இவ்வளவு நேரம் அவர்களிடத்துல சொல்லி கொண்டிருந்த ஒரு காரியம், இவ்வளவு நேரம் மட்டும் இல்ல, இந்த ஜனங்கள் எப்பொழுது ராஜா வேணும்னு கேட்க ஆரம்பித்தாங்களோ அந்த நேரம் முதற்கொண்டு சாமுவேல் அவர்களை வார்ன் பண்ணிட்டே எச்சரித்து கொண்டே இருக்கிறார். ராஜா வந்தா உங்களுக்கு இந்த காரியங்கள்லாம் நடக்கும், நீங்க உங்களை அடிமைப்படுத்துவாங்க, எல்லாரையும் உங்களை வேலைக்காரங்களா வச்சுக்கோங்க, இப்படி பல காரியங்களை சொல்லி ஏதாகிலும் ஒரு காரணத்தினால சரி நாங்க தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அவர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், ஆனாலும் இல்லை, ஆனாலும் ஆண்டவரும் சொல்லிட்டாரு அவர்களுடைய இந்த காரியத்துல அவருடைய சத்தத்தை கேள் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்களுடைய வார்த்தையை கேள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆகையினால தேவனும் அவர்களுடைய அந்த தங்களுடைய சுய இச்சைக்கு ஏற்ற காரியங்களை அவர் அவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இருக்கக்கூடிய வேதனையான காரியங்களில் இது ஒரு பெரிய காரியம். ஆனா கர்த்தர் அதை செய்கிறார், கர்த்தர் அதை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அங்க வனாந்தரத்துல கூட அவர்கள் காடை, அதாவது இறைச்சியை இச்சித்தாங்க. அதை ஆண்டவர் அவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லாதபடிக்கு அதை அவர்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அதனுடைய பலனை அவர் காண்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக இதே போல இந்த இடத்துலயும் ராஜாவை மனவேதனையோடு கூட தேவன் கொடுக்கிறார். அதுல அவருடைய ஒரு உண்மை தகப்பனுடைய அந்த ஒரு பெருந்தன்மையை நம்ம பார்க்கிறோம். எனக்கு பிடிக்கல, நீங்க கேட்டது எனக்கு பிடிக்கல, நீங்க செய்யற காரியம் எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் நீங்க கேட்டீங்க என்கிறபடினால நான் வருத்தத்தோடும் வேதனையோடும் நீங்க கேட்டதை நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் செய்தார். ஆனா ஆண்டவர் செய்தாரு. ஆனா சாமுவேல் இவ்வளவும் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, ஒருவேளை இந்த 16ல இருந்து 25 வரைக்கும் நடந்த இந்த சம்பவத்தை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது, ஒருவேளை சாமுவேலுக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்திருப்பாரு, இல்ல இந்த ஜனங்களுடைய சிந்தனையில இருக்கக்கூடியதை சாமுவேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கலாம், இல்ல ஜனங்களுடைய சிந்தனையில இருக்கிறத ஆண்டவர் அறிந்தபடியினாலே சாமுவேல் இடத்துல ஒரு தீர்க்க தரிசனமாக சாமுவேலை முற்றிலுமாக இயக்கி, அதாவது அவர் கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணி சாமுவேலை ஆபரேட் பண்ணி இந்த ஒரு காரியத்தை அவர் செய்திருந்திருக்கலாம். அப்ப இதுல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்களுக்கு இது இவங்க ராஜா கேட்டது தவறு என்கிறத அவர்கள் இதுவரைக்கும் அவர்கள் உணரல. அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டு இருக்குது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அது மாதிரி இருக்க வாய்ப்புகள் உண்டு. சில நேரத்துல நம்ம அநேக நாள் நம்ம அதாவது ஆண்டவரை எப்படியோ மேனிப்புலேட் பண்ற மாதிரி உபவாசம் பண்ணி அதை செய்து இதை செய்து ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம்.
அது ஆண்டவருக்கு பிடிக்காம நம்முடைய பிடிவாதத்தின் நிமித்தமாக ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. அதை ஒரு வேளை யாராவது எச்சரிக்கிறாங்க, யாராவது சொல்றாங்க, இது ஆண்டவருடைய சித்தத்தினால உங்களுக்கு வந்ததில்லை, இல்லைன்னு சொன்னா இதை நீங்க ஆண்டவர் இடத்துல நீங்க பிடிவாதம் பிடிச்சு நீங்க வாங்கின காரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை யாராவது சொல்றாங்கன்னா நமக்கு அது அதாவது நியாயமாவே அந்த காரியம் தவறாப்படும். ஏன்னு சொன்னா எனக்கு ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு சொன்னா அப்ப என் ஜெபத்தை எப்படி ஆண்டவர் கேட்டு எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையினால அப்படி நம்ம நினைக்கிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். அதே போலதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் கூட நினைச்சிருந்திருப்பாங்க, தேவன் தான் நமக்கு ராஜாவை அழகா நம்ம சாமுவேல் மூலமாவும் காட்டினாரு, பிறகு நம்ம சீட்டு போட்டப்பையும் அழகா இந்த சவுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு தெளிவாய் அவர் காண்பித்தாரு. அப்புறம் எதுக்கு நம்ம கேட்டது தப்பா இருக்கும்? தேவன் ஆசீர்வதிச்சிட்டபடினால, ஆண்டவர் கொடுத்துட்டபடினால நான் கேட்டது தப்பு இல்லை அப்படின்றத ஒருவேளை அது நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நீங்களும் நானும் அதே போல நினைக்கிறவர்களாய் நம்ம காணப்படலாம். அது நினைக்கிறதுல அதாவது தவறு இல்லை அப்படின்னு சொல்றதுக்குல, அதே நேரத்துல அதை நம்மால புரிந்து கொள்ள முடியுது. ஆக இதனால தான் சாமுவேல் சொல்றாரு, அதாவது நான் இவ்வளவு நேரம் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க ராஜா கேட்டது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் இப்பொழுது ஒரு அடையாளம் வரப்போகுது, அந்த அடையாளம் நடக்கும் பொழுது என்ன நீங்க அறிய போறீங்கன்னா உண்மையாவே நீங்க ராஜாவை கேட்டது தப்புன்னு சொல்லிட்டு நீங்க அறிந்து கொள்ள போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இந்த மேத்யூ ஹென்றி கமெண்ட்ரியில இருக்கிற ஒரு சின்ன பேசேஜ் அப்படியே போட்டிருக்கேன். At Samuel's word, God sent thunder and rain at a season of the year when in a country the like was not seen. This was to convince them they had done wickedly in asking a king, not only by its coming at an unusual time in wheat harvest and on a clear day, but by the prophets giving notice of it before. So he showed their folly in desiring a king to save them rather than God or Samuel, promising themselves more from an arm of flesh than from the arm of God or from the power of prayer. அப்ப அதாவது இதுல சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, இந்த அற்புதம் நடந்தது, அதாவது இந்த அதிசயம் நடந்ததை குறித்து நம்ம பார்க்கிறோம். அத 16வது வசனத்தை நம்ம 16, 17, 18 இந்த மூன்றையும் நம்ம படிப்போம். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரிதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து. இப்ப இதுல என்ன பாக்குறோம்னு சொன்னா, அதாவது இதுல தெளிவா காண்றது என்னன்னு சொன்னா, அது இட்ஸ் எ ஹார்வெஸ்ட் டே. ஏன்னு சொன்னா அவங்க அந்த அதாவது இட்ஸ் ஏர்லி சம்மர், அதாவது சம்மர் காலத்தினுடைய அந்த முன்பகுதி, அந்த முன்பகுதியில அந்த தேசத்துல இடி மழை பெய்யாது. இங்க அமெரிக்காவில் கூட இந்த ஸ்பிரிங் டைம் இட்ஸ் நோன் ஃபார் ரெயின், மழைக்கு சம்பந்தப்பட்டது. ஒருவேளை இங்க எல்லா காலத்திலையும் அப்படி அப்பப்ப மழை பெய்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னாலும், அந்த தேசத்துல ஒருவேளை நம்முடைய தேசம் போல ஒரு சம்மர் அப்படின்னு சொன்னா மழை வராத ஒரு காலம், இடி முழக்கம், இடியோ தண்டர்ஸ்டாமோ வராத ஒரு காலம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு காலம். அது மட்டும் இல்ல, அந்த நாள் அவங்களுக்கு காலையில ஏந்திருக்கும் போது எல்லாம் கிளீனா தெளிவா இருக்குது, எல்லாம் ஹார்வெஸ்டுக்கு ரெடியாறாங்க, அறுவடைக்கு ரெடியாறாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நாளில சாமுவேல் சொல்றாரு, இன்றைக்கு இது வரும் பொழுது நீங்க என்ன அறிந்து கொள்வீங்கன்னு சொன்னா, நீங்க கேட்டது தவறு என்று சொல்லி நீங்க அறிந்து கொள்வீங்க. அப்ப அதே போல அந்த இடத்துல வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 19, 20 வசனத்தை வாசிப்போம். சாமுவேலை நோக்கி, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று
கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதேயுங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள். ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். இப்ப இந்த 20வது வசனத்துல, அதாவது 20, 21 இந்த 2 வசனங்களிலும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, குறிப்பா அந்த 20வது வசனத்துல சாமுவேல் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க. நான் அதாவது நீங்க கேட்டது தவறு என்கிற உணர்வு அடைவதற்காகத்தான் இது நடந்ததே ஒழிய நீங்க பயப்படுவதற்காகவோ இல்ல ஆண்டவர் உங்களை இப்பொழுது எரிச்சிட போறாரு, அதை செய்ய போறாரு, இதை செய்ய போறாரு, அழிச்சிட போறாருன்னு சொல்லிட்டு நீங்க பயப்படாதீங்கள். நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள். ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். 21வது வசனத்துல, விலகி போகாதிருங்கள், மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாய் இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளே என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது இங்க சாமுவேல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 26வது வசனத்துல, நீங்க தேவனை விட்டு விலகி போகாதிருங்க. அப்படி விலகி போனா நீங்க பிரயோஜனமில்லாத வீணான காரியங்களை நீங்க பின்பற்றுவீங்க, அவைகள் வீணானவைகளே என்று சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு. ஆக இந்த காரியத்துல நம்ம நன்றாய் அறியறது என்னன்னு சொன்னா, அதாவது சில தவறுகளை, நம்ம தவறான தீர்மானங்களை செய்யும் பொழுது, ஒருவேளை ஆண்டவரிடத்துல, அதாவது நான் இந்த ஊழியக்காரவங்க காரியங்கள்ல நான் பார்க்கிற ஒரு காரியம் அதுதான். பல காரியம். அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, இந்த அமெரிக்காவுக்கு வர்றது, அமெரிக்காவுக்கு விசிட்டிங்ல வர்றது கூட இல்லை, அமெரிக்காவுக்கு அங்க தேசத்தை விட்டு இங்க அமெரிக்காவுக்கு வந்துடுறது. அங்க நல்ல ஊழியம் இருக்கும், நல்ல சபை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க, அவங்க தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, இவங்க தீர்க்கதரிசனம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் அவங்களை இந்த தேசத்துக்கு அனுப்புனார் அப்படின்னு சொன்னா, இந்த தேசத்துல ஆண்டவர் அவங்கள அதே ஊழியத்துல எடுத்து உபயோகப்படுத்துகிறத அவங்களும் பார்க்கணும், மற்றவர்களும் பார்க்கும்படியா இருக்க வேண்டும். அப்படி இல்லாதபடிக்கு இந்த தேசத்துல பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கட்டாயம் அது அவங்களுடைய சொந்த விருப்பத்தினால வந்ததா இருக்கலாம். ஜெபம் பண்ணி ஒருவேளை விசா வாங்கலாம், கிரீன் கார்டு வாங்கலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆக என்ன செய்தாலும் அது ஒன்ஸ் அந்த தவறை செய்துட்டாங்க. ஆனா அந்த தவறை செஞ்சுட்ட பிறகு இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அதுதான் இந்த இடத்துல சாமுவேல் சொல்றாரு, இப்ப இது ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் டூ லேட் டு ரிவர்ஸ். டூ லேட் டு ரிவர்ஸ். இப்ப அவனை ராஜாவை ஆக்கியாச்சு, 2வது முறையும் அவனை சவுலை அபிஷேகம் பண்ணியாச்சு. ஆக இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, இந்த சவுலை சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்ப முடியாது. இல்ல மறுபடியும் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க ராஜா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல கேட்கவும் முடியாது. நீங்க கேட்டீங்க. ஏன்னு சொன்னா இது மேஜர் டிசிஷன், லைஃப்ல மேஜர் டிசிஷன். சில மைனர் மிஸ்டேக் செய்வோம், சில காரியங்கள்ல, சின்ன சின்ன காரியங்கள்ல ஒருவேளை நம்ம தவறு செய்வோம். அது நம்ம பெரிதா அஃபெக்ட் பண்ணாது. இல்ல சில நேரங்கள்ல நம்ம செய்த காரியங்களை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். நம்ம செஞ்சுட்டதை, ஐயோ தப்பு செஞ்சுட்டேன், ஆண்டவரே மன்னிச்சிடுங்க, இனிமேல் நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், நான் இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு தவறை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். இல்லைன்னு சொன்னா வாங்கினதை கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணலாம், எடுத்ததை திரும்ப கொடுக்கலாம். இந்த மாதிரி எதையாகிலும் சில காரியங்களை ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆனா சில லைஃப் மேட்டர்ஸை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது. அது என்னதான் நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும், இல்ல எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அறியாமையினால நம்ம செஞ்சிருந்தாலும், அந்த காரியங்களை நம்ம மாற்றுவது என்பது முடியாது. தேவனும் நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறவர் அல்ல. இதுல நான் ரொம்ப நேரம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு ஃபுல்லா இந்த காரியத்தை ஏன்னா இது எங்களுடைய பர்சனல், எங்க ஃபேமிலி. பட் அதனுடைய சில காரியங்களை உங்கள் மத்தியில நாங்க சொல்லியிருந்திருக்கிறோம். அதாவது எங்களுடைய மேரேஜ் நடந்த விதம். எங்க அப்பா என்கிட்ட வந்தார், சொன்னாரு, இது மாதிரி, அதாவது அவங்க அப்பா பேர் தீனன் மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. தீனன் மாமா அவங்க பொண்ணு ஒண்ணு செல்வியா, இது மாதிரி எங்க அப்பாவுக்கு தெரியும். ஏன்னா எங்க அப்பா தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க. நாங்கெல்லாம் போனது கிடையாது, பார்த்ததும் கிடையாது யாரையும். அவரை மட்டும் பார்த்துருக்குறோம். இது மாதிரி
ஊழியக்காரனை தான் கல்யாணம் பண்ணணுன்ட்டு வந்து இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஏன்னா நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணியிருந்ததெல்லாம் என்னன்னு சொன்னால், எனக்கு எதுவும் தேவையில்ல, ஒரு ஊழியக்காரனை கல்யாணம் பண்ணணும்னு ஊழியத்துக்காக அர்ப்பணிச்ச ஒரு பெண்ணை நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று தான் எனக்கு ஜெபம், வேற எந்த கண்டிஷனும் கிடையாது. அப்போ எங்கள் அப்பா வந்து அதை சொல்லிட்ட உடனே நானும் என்ன பண்ணிட்டேன், சரின்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லியாச்சு, கல்யாணம் முடிஞ்சாச்சு, தாலி கட்டியாச்சு, ரிசப்ஷனுக்கு வந்தோம். எங்கள் மிஷினரி ஒருத்தவங்க நியூசிலாண்ட்லேருந்து வந்தாங்க, மிஸ் டேமன் பேசினாங்க. அடுத்தது ரிசப்ஷனில் வந்து நியூசிலாண்ட்லேருந்து வந்தவங்க பேசினாங்க. அப்போ அவங்க பேசும்போது அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா நான் எல்லார்ட்டையும் இதுதான் நான் போய் சொல்லிட்டு இருக்கிறேன், இது மாதிரி வந்து பாஸ்டர் கல்யாணம், அதாவது ஊழியக்காரங்களை கல்யாணம் பண்ணணும், பாஸ்டர் கல்யாணம் பண்ணணுன்ட்டு வந்து ஊழியத்துக்காக டெடிகேட் பண்ணியிருக்கிற பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுறேன். அதனால அவங்களுக்கும் பெரிய சந்தோஷம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ரிசப்ஷனில் பேசும்போது இது மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம், ஒரு ஊழியக்காரனை தான் கல்யாணம் பண்ணணுன்ட்டு ஒரு டெடிகேஷனாக இருந்தது, எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நாங்கள் சரின்னு அவங்க முடிச்சாங்க. முடிச்ச உடனே வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பெரிய பூகம்பம் மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஏஞ்சாங்க, எங்க மாமனார் ஏஞ்சாரு. அவரு ஏஞ்சி அப்படிலாம் சொல்லல, ஊழியக்காரனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல, ஊழியக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. அப்ப எங்க அப்பா வந்து என்ன பண்ணிட்டாரு, நான் இப்படி சொன்னாதான் ஒத்துக்குவேன். ஏன்னா எங்க அப்பா வந்து அவர் மனசு வச்சுட்டாருன்னா அதை எத்தனை பொய்யும் சொல்லி காரியத்தை சாதிச்சிருவாரு. சோ இது என்னன்னா, இடையில எங்க அப்பா வந்து என்கிட்ட இந்த பச்சை பொய்ய அப்படியே ட்விஸ்ட் பண்ணி பயங்கரமா சொல்லிட்டார். சரி, இப்ப என்ன பண்ண முடியும்? எனக்கெல்லாம் ரொம்ப நாள் கோபம். அது மட்டும் இல்ல, அது இது பண்ணது மட்டும் இல்ல, அதை அங்கேயே போயிட்டு உடனே டினைலாம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பல நாள் எனக்கு வந்து ரொம்ப கோபம். ஆனா யாரும் எதையும் ரிவர்ஸ் பண்ண முடியாது. நடந்தது நடந்து போச்சு, நடந்தது நடந்தது. ஆக அப்ப எனக்கு என்ன, ஆண்டவரே இப்ப வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்காத ஒரு பொண்ணை இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. ஆனா இத்தனை வருஷம் வாழ்ந்தோம், ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒருவேளை அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து அந்த டெடிகேஷனை கொடுத்திருக்கிறாரு. ஆகையினால அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை இது வந்து அப்ராப்ரியேட்டா இருக்கலாம், அப்ராப்ரியேட்டா இல்லாம இருக்கலாம். என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இதே போல ஒரு 30 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்துட்டவங்க அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல நாங்க தப்பா கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. குடும்பத்துல சண்டை, இனிமே நாங்க சேர மாட்டோம் அப்படின்னு பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சுன்னா டிவோர்ஸ் பண்ணல, பிரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல நாங்க வந்து தப்பா கல்யாணம் பண்ணிட்டோம், அது வந்து கர்த்தருடைய சித்தத்துல நாங்க கல்யாணம் பண்ணல, இந்த காரணத்தினால பண்ணோம், அந்த காரணத்தினால பண்ணோம், அவங்க சொன்னதால பண்ணோம், இவங்க சொன்னதால பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது ஒன்ஸ் அந்த 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 செரிமனி, அந்த அந்த உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, யார் மிஸ்டேக்கா இருந்தாலும் அந்த உடன்படிக்கைக்கே ஆண்டவர் பார்க்கிறார். அந்த உடன்படிக்கை நடந்துட்ட பிறகு அதை ரிவர்ஸ் பண்ணா அது வந்து நமக்கு சாபமும் பாவமுமா இருக்கும், அதை நம்ம மாற்ற முடியாது. ஆகையினால தான் நான் இதற்கு அந்த சம்பவத்தை சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்ல வந்து சில மேஜர் டிசிஷன். நம்ம வந்து இந்தியாவில் ஊழியம் செய்யணுமா, அமெரிக்காவில் ஊழியம் செய்யணுமா? நம்ம பாட்டில் பொறுப்பில்லாத அமெரிக்காவுக்கு வந்துட்ட பிறகு, எல்லாம் கிரீன் கார்டெலாம் வாங்கிட்ட பிறகு நமக்கு நல்லா தெரியுது, இல்லை ஆண்டவர் வந்து என்னை இந்தியாவில் தான் வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும், அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, இவங்க தீர்க்க தரிசனம்னு சொல்லாதபடிக்கு பாஸ்ட்டுங்க தப்பை உணர்ந்து, ஆமாம் ஆண்டவரே நான் தவறாக வந்துட்டேன், இப்போ கிரீன் கார்டில் கூட இத்தனை வருஷம் பாடுபட்டு நான் வாங்கிட்டேன், என்ன பண்ணுறது? அப்போ ஆண்டவர் சொல்லுவார், வந்துட்டல்ல, கிரீன் கார்டு வாங்கிட்டல்ல, இங்கே இரு, நீ ஒழுங்கா இரு, என்னை பின்பற்று, இதுக்கு மேல இப்படிப்பட்ட மேஜர் மிஸ்டேக் பண்ணாத, நீ வந்து அங்கேயும் இங்கேயும் திரும்பி பார்க்காத, ஒழுங்கா எனக்கு நீ அங்க என்ன கமிட் பண்ணியோ அதே விதத்துல கமிட் பண்ணிடுன்னா கட்டாயம் தேவன் அவர்களுக்கு ஒரு ஊழியத்தை இந்த தேசத்துல கொடுப்பார் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை போல்டா அவங்க திரும்ப போனாங்கன்னா நல்லது, பட் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல, என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம், ஏன்னா இது மைக்ரேஷன் அப்படின்றது ஒரு பெரிய மேஜர் ஈவெண்ட். இதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு இப்ப ஊருக்கு திரும்ப போனாலும் பல காரியம், பட் ஆண்டவர் திரும்ப அனுப்புறாரு அப்படின்னு சொன்னா கட்டாயம் போகணும்னா போகணும். பட் சில வேளைகளில இது வந்து மேஜர்
டிசிஷன் நம்ம எடுத்துட்ட பிறகு நம்ம வந்து irresponsible, ஏன்னா டிசிஷன் எடுத்ததே irresponsible. அதை எடுத்துட்ட பிறகு சின்ன பிள்ளை மாதிரி ஓகே நான் வந்தது தப்பு, இல்லை நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப இன்னொரு irresponsible நம்ம வந்து அதை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்க முடியாது. செய்த திருமணத்தை டிவோர்ஸ் பண்ணக்கூடாது. அதனால நம்முடைய லைஃப்ல தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல கேட்கறதை குறித்து நம்ம ரொம்ப 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 கவனமா இருக்கணும். காரணம் என்னன்னு சொன்னா, இந்த நம்ம ஒண்ணு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சரியா கொண்டு வருவாரு. இருந்தாலும் அந்த செஞ்ச ஒண்ணுனால ஏதோ ஒண்ணு இருக்கும். பட் ஐ டோன்ட் நோ, அது உள்ள நான் அதிகம் போகல. ஆனா இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, சாமுவேல் சொல்றாரு, நீங்க இதுக்கு மேல நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க உணர்ந்துட்டீங்க, நீங்க செய்தது தவறுன்னு உணர்ந்துட்டீங்க. நீங்க ஒரு மேஜர் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்க உணர்ந்துட்டீங்க. ஆகையினால இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க தேவனை விட்டு விலகி போகாதீங்க, கர்த்தரை விட்டு விலகி போகாதீங்க. ஏன்னா ராஜா வந்துட்டாலே உடனடியாக தேவன் பேர்ல இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட்டுட்டு நம்ம ரதத்தை குறித்தும் குதிரையை குறித்தும் மேன்மை பாராட்டி அது மேல நம்பிக்கை வச்சு ஆண்டவரை மறந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால நீங்க விலகி போகாதிருங்கள். ஆண்டவரை உங்களுடைய முழு இருதயத்தோடும் செய்வீங்க. அப்படி நீங்க விலகி போனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, ஒரு வீணான ஒரு காரியங்கள் தான். may it be idle or the thing that are meaningless and seemingly good and profitable, but in reality they are as good as a non-existent thing. அதாவது நம்ம வந்து சில நேரங்கள்ல அதுல இருக்கும் இதுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். ஏன்னா அது கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியங்களின் பின்னால நம்ம போகும் பொழுது அது வந்து நமக்கு ஏதோ ஒரு பெரிய மலை போல ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுக்கறதை, லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கறதை போல அது இருக்கலாம். ஆனா நம்ம வந்து அறியணும், ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல, அவைகள் வந்து வீணானவைகளே. அதுக்கு ஒரு உருவம் இருக்கலாம், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கலாம், அது உங்களுக்கு சில காரியங்களை கொடுக்கலாம். ஆனாலும் கூட நீங்க அறிய வேண்டியது என்னன்னு சொன்னா, அவைகள் வீணானவைகள், அவைகள் பிரயோஜனமற்றவைகள், மாயையான காரியங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அவர்களோடு கூட பேசுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அதனால இது ஒரு இந்த 2021 வந்து நமக்கு ஒரு மேஜர் லெசன். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் வந்து அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அதாவது ESV ஸ்டடி பைபிள்ல போட்டிருக்கு, the Lord will not deal with his chosen people according to their wicked deeds, but will treat them mercifully for his name's sake. This is the biblical principle of divine saving grace or favor. ஈவன் நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கையில கூட ஆண்டவர் வந்து நம்ம வந்து கிருபையை கொடுத்து அவர் நமக்கு நடத்துகிறார். ஆனா இதுதான் அநேகம் பேரு தவறா புரிந்து கொண்டு, ஆண்டவர் கிருபையை கொடுத்துட்டபடினால, ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டபடினால நான் என்ன தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் கண்டுக்க மாட்டாரு, அவருடைய கிருபையில என்னை மன்னிச்சிடுவாரு. ஏன்னா பவுலும் கேட்கிறாரு, அதாவது பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிறபடினால கிருபை பெருகும்படிக்கு பாவத்துல நிலை நிற்கலாமா, செய்து கொண்டே இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். நோ, செய்யக்கூடாது, அதை நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா அந்த கிருபையை நம்ம வந்து அபியூஸ் பண்றோம், கிருபையை நம்ம மிஸ்யூஸ் பண்றோம். ஆனாலும் தேவன் பேர்ல அந்த ரட்சிப்பை நம்ம, அதாவது ரட்சிப்புக்கு ஏற்ற வேறு ஒரு விசுவாசத்தை தேவன் மேல என்றைக்கு வைத்தோமோ அந்த நாள் முதற்கொண்டு மேக்சிமம் ஆண்டவர் வந்து நம்மோடு ஒர்க் பண்ண விரும்புவார். நம்ம என்ன தவறுகளை செய்தாலும், என்ன பாவத்தை செய்தாலும் அடிச்சு திட்டி திருத்தி நம்ம வந்து திரும்ப அந்த இடத்துக்கு கொண்டு வர ஆண்டவர் வந்து விரும்புவார். அது கட்டாயம் செய்வார். நாம ஆண்டவருடைய காரியத்தை விட்டு இதெல்லாம் சும்மா, நான் ஏதோ ரட்சிக்கப்பட்டதெல்லாம் ஏதோ எமோஷனல்ல பண்ணிட்டேன், அதெல்லாம் சும்மா மாயான காரியம், யாரோ என்னை ஏமாத்திட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கிறிஸ்து ரத்தம் ரட்சிப்பு அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை நம்ம வந்து நம்ம காலின் கீழே மிதிச்சு அந்த கிருபையை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகாத பட்சத்துல, ஆண்டவரே உம்மாலே தான் எனக்கு ரட்சிப்பு, உம்மாலே தான் எனக்கு பரலோகம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோடு கூட நம்ம எவ்வளவு காலம்
நம்ம வந்து இருக்க நம்ம விரும்புகிறோமோ அவ்வளவு காலமும் நம்மை வந்து தேவன் திருத்த விரும்புகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆகையினால இது வந்து ஒரு முறை ரட்சிக்கப்பட்டவன் அந்த ரட்சிப்பை இழக்க முடியாதுன்ற உபதேசம் அல்ல. ஆனால் அந்த உபதேசத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. கட்டாயம் ரட்சிக்கப்பட்டவன் பொறுப்பு இல்லாம நடக்கும் பொழுது அவன் வந்து தன்னுடைய அக்கிரமத்திலே சாவான். அக்கிரமம் என்பது அக்கிரமம் தான். ஆனால் தேவனுடைய கிருபையை ருசி பார்த்து அந்த கிருபையோடு கூட சேர்ந்து நான் பரிசுத்தம் அடையணும் அப்படின்னு சொல்லுகிறவன் அங்கங்க இடறி விழும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவனை வந்து ஒருவேளை சிட்சித்து தூக்கி எடுத்து நம்மை நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அதுதான் இந்த இடத்துல அந்த ESV ஸ்டடி பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். இது வந்து this is the principle of divine saving grace or favor. Spiritual Bible என்ன பண்றதுன்னா, Samuel understood that God can bring redemption to areas where men have brought potential disaster by their own wrong motives. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார், தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டார். ஆகையினால அவர்களை வந்து எக்காரணத்தை கொண்டு நான் கைவிடக்கூடாது. அவர்களை வந்து அடிமையாய் நான் அனுப்பினாலும் சரி, அவர்களை வந்து ஒருவேளை ராஜாக்களை கொண்டு இவர்களை நான் உபத்திரவப்படுத்தினாலும் என்ன செய்தாலும் அல்டிமேட்டா வந்து நான் முற்றிலும் இவர்களை நான் கைவிட மாட்டேன். ஆகையினால அதுதான் வந்து அந்த பழைய ஏற்பாட்டுல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறது. ஆகையினாலதான் அவர் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய கிருபையை கொடுக்கிறதற்கு ஏதாயிலும் ஒரு வழியை தேடி தேடி அவர் கண்டுபிடிப்பார். அதனாலதான் இந்த மழையை கொண்டு வந்தாரு. அந்த ஜனங்க ஐயோ நாங்க பாவம் செஞ்சோன்னு அதாவது நாங்க செய்த அநேக அக்கிரமங்களோடு ராஜா கேட்டதுனால இன்னொரு அக்கிரமத்தை நாங்க கூட்டி கொண்டோம் என்று அவங்க வாயில அவங்க அழுது கதறி அவங்க கன்ஃபஸ் பண்ணும். இது ஒண்ணு எதிர்பார்க்கிறார். அது நடந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஓகே நான் இனிமேல் உங்களை நான் ஒன்று செய்வதில்லை. காரணம் 23வது வசனத்துல இல்ல 22ல தான் பார்க்கிறோம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினாலே கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அது வந்து அவருடைய அழைப்பு, அது வந்து மாறாத ஒரு அழைப்பு, அவருடைய கிருபை மாறாத ஒரு கிருபை. ஆகினால நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் உண்மையாகவே அந்த தேவனுடைய அந்த கிருபையினுடைய ஆழத்தை நம்ம வந்து ஓரளவு நம்ம எட்டி பார்த்தவர்கள், தொட்டு பார்த்தவர்கள், அதனால பிரயோஜனம் அடைந்தவங்க. ஆகினால ஒரு முறை ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணிட்டு நம்மை வந்து சீக்கிரமா அவர் வந்து தள்ளிவிட மாட்டார். நம்மை வந்து என்ன செய்வாரு? எல்லா விதத்திலும் நம்ம அடித்து திருத்தி அந்த பாதையில வைக்கும்படியாக அவர் விரும்புகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால விசுவாசிகளாகிய நம்மிடத்துல இந்த பிரின்சிபல் ஆண்டவர் இயங்குகிறார். ஆகையினாலதான் நம்ம வந்து அந்த பாவத்தை விட்டு ஓய வேண்டும் என்கிற அந்த we call it as a spiritual warfare, அந்த ஆவிக்குரிய யுத்தத்துல நம்ம செயல்படணும். இந்த நாட்கள்ல ஆவிக்குரிய யுத்தம் அப்படின்னா வந்து மற்ற மதங்கள், மற்ற கடவுள்கள் இல்லைன்னு சொன்னா மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கிறதா ஆவிக்குரிய யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, நமக்குள்ளாக நம்முடைய மாம்சத்துல நம்முடைய மாம்சத்தை பிசாசு உபயோகப்படுத்தி உலகத்தையும் மாம்சத்தையும் ஒன்று சேர்த்து நமக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய இந்த யுத்தம் ரொம்ப முக்கியமான ஆவிக்குரிய யுத்தம். அந்த பரிசுத்தமாகுவதற்காக செய்கிற யுத்தம் வந்து ரொம்ப முக்கியமான யுத்தம். அதுதான் வந்து நம்ம அதிகமாக நம்ம ஈடுபட வேண்டிய ஒரு யுத்தமா இருக்கிறது என்று சொல்லி நம்ம அறிகிறோம். ஆகையினால இந்த காரியத்தை நம்ம விடாது இருக்க வேண்டாம். அப்படி விடாது இருக்கும் பொழுது தேவனும் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு எடுக்காதபடிக்கு அவர் கவனமுடைய ஒரு தேவனாய் இருப்பார். துணிகரமான பாவங்களும் ஆண்டவருடைய அதாவது ரட்சிப்பை வந்து அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அவருடைய ரத்தத்தை காலின் கீழே மிதிப்பது. ஆக துணிகரமான பாவம் ஆண்டவருடைய ரத்தத்தை காலின் கீழே மிதிச்சு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கிருபை, ரத்தம், மன்னிப்பு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி என்று சொல்லுகிறவர்களுக்கு நிச்சயமாக தேவனுடைய கரம் வந்து கொடுமையா இருக்கும், கொடூரமாய் இருக்கும். ஆனால் அப்படி சொல்லாதபடிக்கு என்னுடைய பலவீனத்திலிருந்து நான் விடுதலை அடைந்து நான் பரிசுத்தத்திலே வளர்ந்து பெருக வேண்டும், நான் விழுந்தாலும் நான் எழுந்து நான் வந்து நடக்க வேண்டும். இன்னொரு விஷயம் நான் அதை செய்யக்கூடாது. ஒருவேளை 10 முறை விழுந்திருக்கலாம் ஒரு காரியத்துல, ஆனா 10 முறை விழுந்தாலும் 11வது முறை நான் அதை செய்திடக்கூடாது அப்படின்ற ஒரு 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 ஆதங்கத்துல இல்ல ஒரு ஒரு பெரிய
தவிப்போடு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல பரிசுத்தத்தின் மேல நம்ம வாஞ்ச வைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் ஏதாவது ஒரு விதத்துல நம்ம வழி நடத்தி நமக்கு விடுதலையை கொடுத்து நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆகையினால அதுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். பிறகு 23வது வசனத்தை படிக்கலாம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். அது எனக்கு தூரமாயிருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். ஆமா, இந்த இடத்துல சாமுவேல் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் 2 காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்றார். ஒரு காரியம் என்ன? விண்ணப்பம் செய்வது, தேவனிடத்துல விண்ணப்பம் செய்வது, அதாவது இன்டர்சீட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? ஆமா, நன்மையும் செவையுமான வழியே உங்களுக்கு நானு போதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சாமுவேலுடைய அந்த ரெஸ்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி என்னன்னு சொன்னா இது 2 தான், இன்டர்சீடிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்டிங். இன்டர்சீடிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்டிங். ஆகையினால இந்த 2 காரியம் இது சாமுவேலுடைய அந்த மேஜர் ரோல் அஸ் ப்ராஃபட் ஆஃப் த லார்ட் ஈவன் ஆஃப்டர் சால் பிகேம் கிங். ஆக சாமுவேல் இந்த இடத்துல சொல்றான், நான் உங்களுக்கு விரோதமாக நான் அதாவது உங்களுக்காக தேவனிடத்துல விண்ணப்பம் செய்யாது இருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். ஒருவேளை இந்த நாட்கள்ல எத்தனை பேரு இந்த மாதிரி நினைக்கிறாங்க? இன்றைக்கு பாவமே ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆவிக்குரியவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு காலங்களில இந்த இடத்துல சாமுவேல் சொல்றான், அடுத்த ஆத்மாவனுடைய ரட்சிப்புக்காக, ஜனங்களுக்காக, அழிந்து போகிறவர்களுக்காக, தேவனுக்கு விரோதமாக போகிறவர்களுக்காக, இல்லை என்று சொன்னால் அந்த தேவனுடைய கோபாக்கனையில இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு சொன்னா தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அது சாமுவேலுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். மேபி செகண்ட் பார்ட் எல்லாருமே செய்ய ரொம்ப விருப்பம். இன்ஸ்ட்ரக்ஷன், மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லணும், கவுன்சிலிங் சொல்லணும், இதை சொல்லணும், ஆலோசனை சொல்லணும், இதுக்கெல்லாம் எல்லாரும் முன்ன நினைப்பாங்க. ஆனா வீட்டு உள்ள இருந்து எனக்கு ஆலோசனை சொல்லலாம் தெரியாது, ஆனா உங்களுக்காக நான் ஆண்டவர் இடத்துல நான் பரிந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு பரிந்து பேசுகிறவர்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. ஆனா அப்பேற்பட்ட பெரிய தீர்க்கதரிசி அவர் சம்பளம் கொடுத்து ஒரு பிரேயர் டீம், இன்டர்செசரி டீம் அப்படிலாம் சொல்லிட்டு வைக்கல. இந்த ஆர்மி அந்த ஆர்மின்னு சொல்லிட்டு எதையும் ஜெபம் பண்றதுக்காக கூலி கொடுத்து ஜெபம் பண்றது, கூலி கொடுத்து மாரடிக்கிறது தான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப கூலி கொடுத்து ஜெபம் பண்றதுக்கு வச்சிருக்கிறாங்க. ஆக ஃபுல் டைம் பிரேயர் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. சாமுவேல் ஜெபம் பண்ண மாட்டாரு, ஆனா அவரு சம்பளம் கொடுத்து 10 பேரை வச்சிருப்பாரு எல்லாருக்காக ஜெபம் பண்றதுக்காக. இது வேதத்துல இல்லாத ஒரு ஊழியங்கள். ஆக இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? சாமுவேல் உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணுவேன், உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணாமல் இருப்பேன் ஆகில் உங்களுக்கு கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 25வது வசனத்தை படிப்போம். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றார். எவ்வளவு கடினமான ஒரு வார்த்தை. அவங்கள ரொம்ப ஆறுதல் படுத்தினாலும், ஆனா அதர் ஹேண்ட் மறுபடியும் அதை சொல்றான். என்னன்னு சொன்னா, நீங்க பொல்லாப்ப செய்தா நீங்களும் உங்கள் ராஜாவும் ஆமா நாசமா போவீங்க. அது சாபம் கொடுக்கறவங்க தான் சொல்லுவாங்க. பட் என்னன்னு சொன்னா, அதாவது ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம போவோம் அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு வார்த்தை இருக்காது. இல்ல இந்த வார்த்தையை ஒரு டீசென்ட் வார்த்தையை உபயோகப்படுத்தினா அதனுடைய கோரத்தை இல்ல அதனுடைய சீரியஸ்னஸை அவங்க உணர மாட்டாங்க. இன்றைக்கு அதுதான் பிரச்சனை. பிரசங்கியாருங்க அந்த அதாவது தான் நீதிமான் என்று சொல்லி மற்றவங்களை நியாயம் தீர்க்கிற மாதிரி, குற்றம் சுமத்துற மாதிரி பேசுறது தப்பு. பட் அதே நேரத்துல பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லுகிற அந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறதுக்கு இன்னைக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. ஃபேஸ்புக்ல ஒன்னு போட்டிருந்தேன். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவர் அந்த 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 நாட்கள்ல அவர் எப்ப 17th 18th செஞ்சுரியில இருந்தாரு, எப்படி 18th செஞ்சுரி. அப்ப அந்த 18th செஞ்சுரியிலேயே அவருக்கு ஒரு பெரிய ஒரு அங்கலாய்ப்பு ஆதங்கம் என்னன்னு சொன்னா, அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் பல சபைக்கு போனாராம்.
ஆனா வந்து எந்த சபையிலையும் அவருக்கு ரட்சிப்புக்கான காரியத்தை யாரும் சொல்லலையாம். கடைசியில ஒரே ஒரு சின்ன சபையில அது ஒரு ஆக்சுவலா இன்னொரு இடத்துல நான் படிச்சிருக்கிறேன். அந்த அந்த ஒரிஜினல் அந்த அதுக்குரிய ஒரு பாஸ்டர் இல்ல, வேற யாரோ ஒருத்தர் போயிட்டு ஒரு ஃபீபிள் மேன், பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாட்டாரு, வாயும் வந்து தத்தி தத்தி தான் பேசுவாராம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனால இந்த சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் வந்து ரட்சிக்கப்பட்டாராம். என்ன எழுதுறாரு, அந்த அந்த சுவிசேஷத்தை அப்படியே பச்சையா தெளிவா எனக்கு பேசினாரு. நீ இந்த இயேசுவின் இடத்துல போகலன்னா உனக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பேசினாரு. அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதே போலதான் இன்றைக்கும் வந்து இந்த இந்த சுவிசேஷத்தை இயேசுவின் இடத்துல வரலன்னா உனக்கு வந்து விமோச்சனமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேரா ஜனங்களிடத்துல சொல்லுகிற காரியங்கள் வந்து இன்றைக்கு இருப்பதில்லை. அப்படி சொல்லக்கூடாது, அது அரகன்சி அப்படி இப்படின்னு சொல்றாங்க. பட் அன்போட கூட நம்ம வந்து அரகன்சியை வந்து அன்போட கூட சொல்லும் பொழுது, அதே வார்த்தையை அன்போடு கூட சொல்லும் பொழுது அது நிச்சயமாக அது பலன் தருகிறதா இருக்கும். காரணம், இந்த இடத்துல சாமுவேல் இது சொல்றதுக்கு he had every right. ஏன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி சொல்லிட்டான், நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, உங்களை நேசித்து நடத்த விரும்புறாரு. அதுக்கப்புறம் சொல்றான், நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவேன், ஆண்டவரிடத்துல நான் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆகையினால நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதெல்லாம் தாண்டி நீங்க பொல்லாப்பு செஞ்சீங்க, கட்டாயமா செய்வோம்னு சொல்லிட்டு நீங்க செய்யவே செஞ்சா நீங்களும் உங்க ராஜாவும் நாசமா போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரசங்கத்தை முடிக்கிறார். அதுதான் அவருடைய ஆசீர்வாதம், பெனடிக்ஷன் மாதிரி அவருடைய பிரசங்கம் வந்து முடிகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 13வது வசனம். இப்ப எந்த காரியத்தை சாமுவேல் இந்த இடத்துல சொல்றாரோ, நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள்னாரு. அதையே தான் 13வது அதிகாரத்துல சவுல் வந்து செஞ்சுட்டான். அதையே 13வது அதிகாரத்துல சவுல் வந்து செஞ்சுட்டான். அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவனுடைய 2வது வருஷத்திலேயே இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதாவது பெலிஸ்தியரை இவங்களுக்கு விரோதமா சண்டை போடுறதுக்காக தூண்டி விடுறாங்க. அதாவது இப்ப காஷ்மீர் பார்டர்ல நடக்கிற மாதிரி, அதாவது இப்ப பார்டர்ல கொண்டு வந்து நம்ம ஆளுங்க மிலிட்டரி வச்சிருக்கிறாங்க, அவங்களும் மிலிட்டரி வச்சிருக்கிறாங்க. ஆக ஏதோ ஒரு சைட்ல இருந்து அடுத்தவங்களுடைய அந்த அந்த மிலிட்டரி கேம்ப், அந்த கேரிசனை வந்து அட்டாக் பண்ணிட்டா ஒரு பிரஸ்டீஜியஸ் ப்ராப்ளம். இது வந்து பார்லிமெண்ட்ல போயிட்டு குண்டு போடுறதை விட அது வந்து ரொம்ப தீவிரமான ஒரு காரியம். ஏன்னு சொன்னா அதுக்குதான் இங்க இந்த பின்லாடன் பண்ணான். அங்க வந்து பணபலத்தையும் படைபலத்தையும் வந்து அட்டாக் பண்றதுக்காக வேண்டி என்ன செய்தான், அவங்க WTCல அங்க போட்டான். உன்னுடைய பணத்தை நான் ஒன்றும் இல்லாத பண்றேன் அப்படின்றதுக்காக, உன்னுடைய படைபலத்தை அழிக்கிறேன்றதுக்காக பென்டகன்ல கொண்டு வந்து அதாவது பிளேனை வந்து இறக்குனாங்க. அடுத்தது உன்னுடைய அரசியல் பலத்தை அழிக்கிறன்றதுக்காக ஒயிட் ஹவுஸ் வந்தவங்க. அது ஒருவேளை கர்த்தருடைய கிருபையோ என்னவோ தெரியல, இன்னும் உன்னுடைய அரசியல் பலம் நிற்கும் அமெரிக்கா அப்படின்னு சொல்வதற்காக ஆண்டவர் இவங்களுக்காக யுத்தம் பண்ணி ஒருவேளை அந்த பிளேனை வந்து அங்கேயே வந்து பென்சில்வேனியாவிலேயே அழிச்சு போட்டாரோ என்னவோ தெரியல. பட் வாட் எவர் இட் இஸ், என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது வந்து அந்த மிலிட்டரி அந்த கேரிசன் அட்டாக் பண்றது வந்து அது ஒரு தேசத்துக்கு ஒரு அவமானமான ஒரு காரியம். ஆகையினால அந்த இடத்துல ஒருவேளை டென்ஸ்டா அவங்க சிச்சுவேஷன் இருந்தா கூட ஜோனத்தன் என்ன பண்றான், நம்ம டைம் அதிகமாகிறதுனால நான் அப்படியே போயிடுறேன், நிறைய வசனங்களை நம்ம படிக்காம. நாங்க யோனத்தான் என்ன சொல்றான் 3வது வசனத்துல பார்க்கிறோம், அவன் கேபாவிலே தானையும் இருந்த பெலிஸ்தியரை முறியடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் இங்கிலீஷ்ல. அண்ட் ஹி அட்டாக் த கேரிசன், அதாவது பிலிஸ்டைன்ஸ் கேரிசன் சொல்லிட்டு பார்க்கிறோம். அந்த இடத்தை வந்து அட்டாக் பண்ண உடனே இமீடியட்லி பெலிஸ்தியர்களுக்கு தெரியுது, ஓகே இஸ்ரவேல நம்ம வந்து நம்முடைய ராணுவத்தை நம்ம கேம்ப் அட்டாக் பண்ணிட்டாங்க, ஆகையினால இப்ப வேற வழி கிடையாது, இது ஒரு மான பிரச்சனை ஆயிடுச்சு, நம்ம என்ன செய்யணும், நம்ம அட்டாக் பண்ணவனை நம்ம கட்டாயம் அட்டாக் பண்ணி ஆகணும்ட்டு அவங்க யுத்தத்துக்கு வராங்க. அவங்க யுத்தத்துக்கு வருவதற்கு முன்னாலேயே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இங்க சவுல் அதாவது யோனத்தான் போய் அங்க அட்டாக் பண்ணான் அப்படின்னு உடனே இவங்களுக்கு கிளீனா தெரியுது. ஏன்னு சொன்னா இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு காரியம் தான், நடக்க போகிற ஒரு காரியம் தான். அவனுடைய மிலிட்டரி பேஸை நம்ம போய் அட்டாக் பண்ண உடனே கட்டாயம் அவனுடைய ஹோல் மிலிட்டரி நமக்கு எதிராக வரப்போகுது, ஆகையினால இமிடியேட்டா நம்ம வந்து பெரிய யுத்தத்துக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதாவது எக்காலம் ஊதி அவங்க வந்து எல்லாரையும் சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். So Saul blew the trumpet in order to gather a greater army. ஒரு பெரிய
ஒரு 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 இராணுவத்தை சேர்க்கறதுக்காக அவங்க வந்து செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம அந்த 3வது வசனத்துல 13வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னா 5வது வசனத்துல யாராவது ஒருத்தர் படிங்களேன். பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மரணத்தனை ஜனங்களோடும் கூட்டிக் கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். ஆமா, அதாவது இதுல என்னன்னு சொன்னா இந்த 30,000 ரதங்கள் அப்படின்னு இருக்கு. இது ஆக்சுவலா நமக்கு ரொம்ப அவசியமான இன்ஃபர்மேஷன் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக அதையும் நான் போட்டிருக்கிறேன். அதாவது இந்த இந்த அதிகாரத்துல ஒரு 2 இடத்துல அந்த எண்ணிக்கை அந்த நம்பருங்க வந்து ஏதோ குழம்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேத ஆசிரியர்கள் வந்து அதை நினைக்கிறாங்க. எல்லாருமே அதை அக்ரி பண்றாங்க. அந்த குழப்பம் என்னன்னு சொன்னா 1வது வசனத்திலையும் அந்த குழப்பம் இருக்கு அப்படின்றாங்க. சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது. இப்ப தெளிவா இருக்கிற மாதிரி தமிழ்ல இருக்கு. ஆனா சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல அந்த ஒரிஜினல் ஹீப்ரு டிரான்ஸ்லேஷன்ல அவனுக்கு ராஜாவாகி இத்தனை வயதாய் இருக்கும் பொழுது 2வது வருஷம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த சென்டென்ஸ் வருதான். ஏன்னு சொன்னா அதாவது பைபிளினுடைய எந்த புக்குக்குமே வந்து ஒரிஜினல் ஆட்டோகிராஃப் கிடையாது. அதுக்கப்புறம் காப்பி பண்ணதுல தான் இருக்கும். அதுல வந்து அதாவது வாட் தே கால் இட் அஸ் அதாவது நம்பர் டிராப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. அதை என்னன்னு சொன்னா அந்த ஏதோ ஒரு நம்பரை நான் இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எழுதும்போது 24க்கு பதிலாக 2 மட்டும் போட்டு சண்டே ஈவினிங் வந்து ஒரே குழம்பிட்டு கிடந்தேன். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சேன் 24 4 போட கூட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு சின்ன மைனர் மிஸ்டேக்கு தட் டசன்ட் அஃபெக்ட் எனிதிங். நம்ம டாக்டரினையோ நம்ம ஃபெய்த்தையோ எதையுமே அதை அஃபெக்ட் பண்ணாதது. ஆகையினால அதை வேத ஆசிரியர்கள் வந்து ஆராய்ந்து பார்த்து அதை வந்து ஏன்னா அவங்க ஒரு வசனத்தை எடுத்தா அவங்க அந்த வசனத்துக்கு வருஷ கணக்குல அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு சில காரியங்களை அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. ஆக அந்த ஒரு வருஷம் ஆயிற்று அந்த ஒன்றுல வந்து அவங்க ஏதோ ஒரு அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது அன்ரிசால்வபிள் ப்ராப்ளம். அதே போல இதுல என்ன கெஸ் பண்றாங்கன்னா 30,000 ரதங்கள்ன்றது வந்து ஒரு பெலிஸ்தியா போன்ற சின்ன நாட்டுக்கு வந்து 30,000 ரொம்ப ஜாஸ்தி. அதாவது அந்த நாட்கள்ல இருந்த அந்த ஏன்ஷியன்ட் மிடில் ஈஸ்ட் அந்த ஏரியாவிலேயே எந்த தேசத்துக்குமே அதாவது எகிப்து பாபிலோன் இந்த மாதிரி நாடுகளை தவிர அந்த இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த இந்த சின்ன 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 குட்டி நாடுகள்ல எந்த தேசமும் இஸ்ரவேலையும் சேர்த்தே 30,000 சொன்னா அதுதான் வந்து மிகப்பெரிய ஆர்மியா இருந்திருக்கும். ஆகையினால இது 30,000 இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை 3,000 இருந்திருந்திருக்கலாம். அது வந்து ஏதோ நம்பர் மிஸ்டேக்கா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அகைன் இட் டசன்ட் அஃபெக்ட் அஸ் இன் எனி வே. எந்த விதத்திலும் அது வந்து நம்முடைய நம்பிக்கையோ விசுவாசத்தையோ நம்முடைய உபதேசத்தையோ அது வந்து அஃபெக்ட் பண்ணாத அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கக்கூடிய சில மைனர் ப்ராப்ளங்கள் சில நேரத்துல ஆண்டவர் வந்து அதையும் செய்திருப்பார். யாரோ ஒருத்தவங்க ரொம்ப நாள் முன்னாடி சொன்னாங்க, அதாவது சரி பழைய ஏற்பாட்டுல மோசஸ் கையில எழுதுனது தான் இப்ப வந்து அதை காப்பாத்தி வைக்க முடியாது. ஏன் யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய மேனுஸ்கிரிப்ட் அது எப்படி அதாவது ஆட்டோகிராஃப்னு சொல்லுவாங்க அவங்களா எழுதுனது அது எப்படி தொலைஞ்சு போச்சு அதை வந்து ஆண்டவர் வைக்கல அப்படின்றதுக்கு ஒருத்தர் அழகா ஒரு காரியம் சொன்னார். என்னன்னா இன்னைக்கு வந்து அந்த ஒரிஜினலா ஜான் எழுதின அந்த வெளிப்படுத்தின விசேஷமோ பவுல் எழுதின லெட்டரோ இருந்துச்சுன்னா அதை வச்சு இன்னைக்கு வொர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. ஆகையினாலதான் ஆண்டவர் ஒரிஜினலை மறைச்சிட்டு காப்பீஸ் கொண்டு வந்து நமக்கு கையில கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையினால ஏதோ ஒரு ரீசனுக்காக காட் மைட் ஹவ் அலோட் திஸ். நமக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது. ஆகையினால அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஒருவேளை 30,000 இருந்திருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இட்ஸ் ஒரு சென்சிபிள் அப்சர்வேஷன் அவங்க வந்து அப்சர்வ் பண்ணிருக்கிறாங்க. ஆகையினால இப்ப அவங்க என்ன செய்யறாங்க, இப்படியாக பெலிஸ்தர் வந்து இவங்களிடத்துல யுத்தத்துக்கு வராங்க. அந்த யுத்தத்துக்கு வரும்பொழுதுதான் அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த 8-15 வரைக்கும் அந்த மேத்யூ ஹென்றி கமெண்ட்ல எழுதியிருக்கிறது. யாராவது ஒருத்தர் அதை படிங்களா அந்த பேசேஜ்? அதுதான் Saul broke the order expressly given by Samuel. See chapter 1 Samuel verse 10. 1 Samuel chapter 10 verse 8. Saul offered sacrifice without Samuel and did it himself, though he was neither priest nor prophet. When charged with disobedience, he justified himself in what he had done
and gave no sign of repentance for it. Men see nothing but Saul's outward act, which seemed small, but God saw that he did this with unbelief. இதுல ரொம்ப அழகா சிம்பிளா எழுதியிருக்கிறாரு. அதாவது சாமுவேல் வந்து என்ன செய்யறான், அந்த பலியை கொடுத்துட்றான். ஏன்னு சொன்னா, அதாவது 7 நாள் 8வது வசனத்துல பார்க்கிறோம், 7 நாள் காத்திருந்தான். he waited for 7 days according to the time set by Samuel. சாமுவேல் வந்து நான் 7 நாளுக்குள்ள வருவேன், ஆகையினால நீ என்ன செய், நான் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணு. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அதுல 2 கண்டிஷன் இருக்கு. ஒண்ணு வந்து 7 நாளுக்குள்ள வருவேன், நான் எப்ப வருவேன்றதுக்கு ஒரு டைம் லிமிட் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நான் வரும் வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, நீ பலி செலுத்தக்கூடாது. சரி, இப்ப 7 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, சாமுவேல் சொன்னாரா 7 நாள் தாண்டின உடனே நீயே பலி செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு? இன்கேஸ் ஏதோ ஒரு காரணத்தினால, இன்னைக்கே இந்த காலத்திலேயே நமக்கு ஏதோ ரீசன்ல வந்து லேட் ஆகுது, ஆக அந்த நாட்கள்ல ஆகாம இருந்திருக்குமா? ஆக சவுல் வந்து அந்த காரியத்தை செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் அந்த 10:8 யாராவது ஒருத்தர் படிங்க, 1 சாமுவேல் 10:8. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். இது ஆக்சுவலா அது எங்கேயோ இருக்கிற மாதிரி இருந்தாலும், இதுவும் ஒரு சின்ன ஒரு தெளிவில்லாத ஒரு காரியம். என்னன்னு சொன்னா, தெளிவில்லாததுன்னு சொன்னா, பைபிள் ஸ்காலர்ஸ் 2 வியூ கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து இல்ல, இது வந்து சில வருஷங்களுக்கு சில காலத்துக்கு முன்னால அது நடந்த ஒன்று. ஏன்னு சொன்னா, அது வந்து நமக்கு கான்டெக்ஸ்ட் படி பார்த்தோம்னு சொன்னா, அந்த ராஜாவா அந்த அதாவது சீக்ரெட் அனாயிண்டிங் பண்ணிட்டு சொல்றார் சாமுவேல். அப்ப ஆசிரியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே சாமுவேல் வந்து இதை செய்தாரு, ஒருவேளை அந்த காரியத்தை செய்து முடிச்சிருந்திருக்கலாம், பட் அந்த முடிச்சது வேதத்துல எழுதப்படல. இல்லைன்னு சொன்னா, ஒருவேளை சாமுவேல் வந்து அதை முடிக்கிறதுக்கு முன்னாலேயே சவுல் வந்து என்ன பண்ணிட்டான், அவன் ஊருக்கு போயிட்டான். அப்ப அவன் ஊருக்கு போயிட்டதுனால இந்த முதல் முறை சொன்னது வந்து அது நடந்திருக்க வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கலாம். ஆக அது நடந்திருக்க வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கலாம். பட் எதுவா இருந்தாலும் அது வந்து வேதத்துல எழுதப்படல. இது வந்து அடுத்த சம்பவம் இதே போல. ஏன்னு சொன்னா, ஒரே டிஸ்டன்ஸ் அப்படின்னும் போது, அப்ப ஒருவேளை சாமுவேல் ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு, அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போறது 7 நாள் டிராவல். அப்ப இது வந்து மேபி இது 2வது சூழ்நிலையா இருக்கும், 2வது சம்பவமா இருக்கும். சொல்லப்படுவது ஒரே முறையில இருக்கு. ஏன்னு சொன்னா, அங்க சொன்னது இருக்குது, இங்க சொன்னதை அதாவது அதனுடைய எண்டை வந்து இதுல நம்ம பார்க்கிறோம். அதனால ஒன்னா இருக்கலாம், இல்லைன்னா 2 வித்தியாசமானதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது 2வது காரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நடந்து சில நாட்கள் ஆகுது. இந்த இடத்துல 7 நாள் தான் அப்படின்னும் போது இதுல வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆக இது வந்து அந்த 10:8 கிடையாது, ஆனா இது வேற. ஆனா அதுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறத நம்ம அதுல பார்க்கிறோம். ஆகையினால அதுதான் வந்து நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நான் கம்ஃபர்டபுளா அதை நான் புரிஞ்சுக்கிறேன். பட் வாட் எவர், இந்த இடத்துல வந்து சாமுவேல் சொன்னாரு, நீ காத்துரு. ஆகையினால 7 நாள்ன்றது பிரச்சனை கிடையாது, நான் மட்டும் பலி செலுத்த காத்துரு. ஏன்னா அவனுக்கு பலி செலுத்த எந்த ரைட்டும் கிடையாது. ஆஸ் அ கிங் அவனுக்கு காரியங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆகையினால எந்த விதத்துலையும் அவன் வந்து அவன் தீர்க்கதரிசியும் கிடையாது, அவன் வந்து ஒரு ஆசாரியனும் கிடையாது. ஆக எந்த விதத்திலும் அவன் வந்து அதை செய்ய அவனுக்கு உரிமை கிடையாது, செய்ய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆனா அவன் ஏன் செஞ்சான் அப்படின்றதுதான் இப்ப இங்க பிரச்சனை. அங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதாவது 9வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிங்க. அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அதுக்கு முன்னாடி வசனத்தையும் படிங்க, 8. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை, ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த 8வது வசனத்துல பார்க்கிறோம், அவன் வந்து 7 நாள் வெயிட் பண்ணான். அதுக்குள்ள 7 நாளைக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த ஜனங்கள் எல்லாம் அப்படியே மெதுவா போக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது
சாமுவேல் வர லேட் ஆனதுனால போனாங்கன்னு இல்லை. ஏன்னா 7 நாள் கரெக்டா முடிஞ்சது, அதுக்குள்ளவே எல்லாம் போயிட்டு 600 பேர் தான் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப கூட அந்த இடத்துல சாமுவேல் வந்து உடனடியா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆகையினால இந்த இடத்துல நம்ம காண்றது என்னன்னா, இவனுக்கு என்னன்னு சொன்னா ஜனங்கள்லாம் போயிட்டாங்க. ஆகையினால இப்ப ஜனங்கள்லாம் போயிட்டாங்கன்னா அப்ப நம்ம எந்த யுத்தத்தை நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு பயம். So since people started beginning to abandon Saul, he felt his leadership was at stake. ஆகையினால எதையாவது செஞ்சு தன்னுடைய தலைமைத்துவத்தை, அதிகாரத்தை நிரூபிக்கணும். அதுதான் இப்ப அதிகாரத்தை நிரூபிக்கணும்னா ஒரே ஒண்ணு என்னன்னு சொன்னா, do the supreme thing. என்னன்னு சொன்னா இப்பொழுது பலி செலுத்தக்கூடிய அந்த மேஜர் காரியத்தை செஞ்சுட்டா இப்ப வந்து உண்மையாவே நான் ராஜா தான் அப்படின்றது மற்ற ஜனங்களுக்கெல்லாம் வந்து தெரிஞ்சிடும், ப்ரூவ் ஆயிடும். இன்றைக்கு அதே போலதான் இன்றைக்கு நிறைய நேரத்துல அநேக தலைவர்கள் வந்து தாங்கள் செய்கிற ஒரு காரியம் இதுதான். நான் வந்து தலைவனா இருக்கணும் அப்படின்றதுக்கு ஏதாகிலும் ஒரு அடையாள செயலை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை நான் இதை சொல்லணும், அதை சொல்லணும், இப்படி பேசணும், அப்படி பேசணும், இதை நான் செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் இல்லைன்னு சொன்னா யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு 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 கட்டாயத்துக்குள்ள மனுஷர்கள் வந்து கடந்து போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். பட் in verse 9, Saul offered the sacrifice even though he was not a priest or a prophet. 10 இருந்து 12 வரைக்கும் பார்க்கிறோம். சாமுவேல் உடனடியா வந்து அந்த இடத்துல கன்ஃபரண்ட் பண்றார். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிக்ஸ்மாஸிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினால. பாருங்க, ஒண்ணும் கிடையாது, சிம்பிள். அவனுடைய ஒரு 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 ஈகோ, டிஸ்ஒபீடியன்ஸ், இது அவன் வந்து ஒத்துக்கிறதுக்கு பதிலா என்ன சொல்றான், 3 ரீசன் கொடுக்குறான். ஜனங்க போனாங்க, அப்புறம் நீங்களும் வரல, பிறகு எதிரிகள் வந்து எங்களை வந்து எங்க கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க. ஆகையினால நான் வந்து அந்த பலியை நான் கொடுத்துட்டேன். ஏன்னா ஜெபம் பண்ணாம யுத்தத்துக்கு போகக்கூடாது இல்ல. என்ன பேச்சு பாருங்கல்ல, என்ன ஒரு அழகான பேச்சு, சாமுவேலையும் மயக்கக்கூடிய ஒரு பேச்சு. ஆஹா, பேச்சு நீ வந்து ரொம்ப பக்தி உள்ளவன்பா, நீ ஜெபம் பண்ணாம நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டியே, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு தானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த இடத்துல மெச்சுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சவுல் வந்து அப்படி சொல்றான், நான் விண்ணப்பம் பண்ணவில்லையே என்று எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினேன். ஒரு விதத்திலையும் அந்த சாரி அப்படின்னே இல்லை. ஜனங்களாவது நாங்க செய்தது தவறுன்னு போன அதிகாரத்துல சொன்னாங்க. ஆனா இந்த அதிகாரத்துல சாமுவேல் வந்து சவுல் வந்து அதை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப அவன் வந்து he started giving excuses to justify his act. தன்னுடைய செயலை நியாயப்படுத்துறது, நான் செய்தது சரி அப்படின்னு நியாயப்படுத்துறதுக்கு பல காரணங்களை அவன் தேடினான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். குறைஞ்சது 4 காரணங்களை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 15வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிப்போம். சாமுவேல் எழுந்திருந்து கில்காலை விட்டு பென்யமீன் நாட்டில் உள்ள 13-14. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். இது வந்து ஒரு ஃபேட்டல் மிஸ்டேக். இட்ஸ் நாட் அ மேஜர் மிஸ்டேக். இது வந்து ஒரு ஃபேட்டல் மிஸ்டேக். ஜனங்க ராஜா கேட்டது ஒரு மேஜர் மிஸ்டேக். ஆனா சவுல் இந்த இடத்துல செய்தது ஒரு ஃபேட்டல் மிஸ்டேக். இதை வந்து ஆண்டவரே கூட இதுக்கு மேல அவனோட ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அந்த ஒரு நிலைமைக்கு அவன் வந்து தேவனுடைய காரியத்துல எண்ணி துணிகரமாய் போனான். அப்ப நீ வந்து ஒரு முட்டாள் மாதிரி நீ செஞ்சுட்ட. இவ்வளவு பெரிய ராஜா, உனக்கு ஒரு யோசனை இருந்திருக்கணுமே. நீ யோசனை இல்லாதபடிக்கு ஒரு மூடனை போல, புத்தி இல்லாதவனை போல நீ செஞ்சுட்ட. தேவன் உனக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். அப்படின்னா
சாமுவேல் வந்து அவன் ராஜாவுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறான் தேவனுடைய கட்டளைகளை. ஆக நீ இப்படி இதை நீ செய்யாம இருந்திருந்தா உன்னுடைய ராஜ்யபாரத்தை ஆண்டவர் வந்து நிலைநிறுத்திருப்பாரு, உன்னுடைய சந்ததிகள் ராஜாவா இருந்திருப்பாங்க. ஆனா இப்போது உன்னுடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காது என்று சொல்லி அந்த இடத்துல சொல்றான். அப்ப இந்த இடத்துல நம்ம தெளிவாய் பார்க்கிறோம், the announcement of another king after God's own heart is made to Saul. ஆகையினால இந்த இடத்துல ஆண்டவர் வந்து அதாவது சாமுவேல் மூலமாக தீர்க்க தரிசனமா சொல்லிட்டார், தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை வந்து தனக்கு ராஜாவாக ஆண்டவர் வந்து ஏற்படுத்த போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொன்னார். அதோட காரியம் முடிகிறது. சாமுவேல் எழுந்து கில்காலை விட்டு பென்யமீன் நாட்டில் உள்ள கெபியாவுக்கு போனான்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சவுல் தன்னோட கூட இருக்கிற ஜனத்தை தொகை பார்த்த போது ஏறக்குறைய 600 பேர் இருந்தார்கள். 600 பேரை வச்சுக்கிட்டு என்ன யுத்தம் பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா தேவ கிருபையும் அவனிடத்துல இல்லை, எல்லாம் எடுபட்டு போயிட்டு தீர்க்கதரிசி அவனை விட்டு போயிட்டான். ஆண்டவர் வந்து இவனுடைய ராஜ்யபாரத்தை எடுத்து போட்டுறார். 2 வருஷத்துல ராஜ்யபாரத்தை இழந்து போனான். தேவனுடைய பார்வையில அவன் வந்து ஒரு அன்ஃபேவர்டு கிங்கா வந்து மாறி போயிட்டான். மீதி 38 வருஷம் அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஒரு ஒரு பலன் இல்லாதபடிக்கு, தேவனுடைய துணை இல்லாதபடிக்கு அவன் வந்து அந்த தன்னுடைய வாழ்க்கையை அவன் வந்து நடத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதனால அதாவது சவுலை போல ஆண்டவர் வந்து தன்னுடைய ஆவியை ஊற்றின ஒரு மனுஷன் இல்லை. ஆனா அந்த சவுலை போல அவ்வளவு சீக்கிரம் அந்த கிருபையை இழந்து போன ஒரு மனுஷனும் இல்லாதபடிக்கு அந்த சவுலனுடைய வாழ்க்கை ஆனது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மீதி காரியத்தை நம்ம அடுத்த முறை வரும்பொழுது நம்ம பார்க்கலாம். தலையில வணங்கி நம்ம ஜெபிப்போம். Hallelujah. Praise you, God. Praise you, Jesus. Praise you, Master. Praise you, Lord. Praise you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம். யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். Praise. Amen. Jesus. இந்த நாளிலே கர்த்தர் தகப்பனே எங்களோடு பேசின கர்த்தாவே Amen. ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ராஜாவே சுவாமி தகப்பனே ஹalleluya ஆண்டவரே ராஜா Amen. இயேசுவே ராஜா பாவத்திலே கர்த்தாவே ராஜா ஆமாண்டவரே சுவாமி ராஜா கர்த்தாவே பாவத்திலே நிமித்தம் தகப்பனே ராஜா நாங்கள் மறுபடியும் தகப்பனே பாவத்தின் மேல் பாவம் செய்யாதபடி ராஜாவே சுவாமி அப்பா உம்மிடத்தில் உறுதியாய் பற்றி பிடித்து ஆமாப்பா ஆண்டவரே மென்மேலும் தகப்பனே சுவாமி அப்பா வீணான காரியங்களை செய்யாதபடி ஆமாப்பா கர்த்தாவே அப்பா நாங்கள் கிருபைகளை ராஜா ஆண்டவரே கர்த்தரின் கொடுமையாய் ஜெபிக்கிறோம். ஆமென் ஜீசஸ். கர்த்தாவே ஆண்டவரே பாவங்களை கர்த்தர் தகப்பனே ராஜா வெளிப்படுத்தி கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி ராஜா இதோ அந்த காரியங்களை தகப்பனே ஆண்டவரே சுவாமி அப்பா அப்பா கர்த்தாவே ராஜாவே ஸ்தோத்திரம். நாங்கள் மன்னிப்பு பெற்று ராஜா ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே நாங்கள் அப்பா எங்களை மாற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் தகப்பனே இதோ ராஜாவே சுவாமி அவனுக்கு அப்பா எப்பேற்பட்ட ஒருவரை தகப்பனே ராஜா கழுதையின் பின்னால் திரிந்து கொண்டிருந்தானே கர்த்தாவே எவ்வளவு பெரிய மேன்மை கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே அவனோடு ராஜா எவ்வளவு விதத்துல நாங்க எங்களை கம்பேர் பண்ண முடியும் ராஜா, ஒன்றுமே இல்லாம இருந்த எங்களை அப்பா இந்த பெரிய பாக்கியத்தை ஆனந்த பாக்கியத்தை எங்க கொடுத்து ராஜா ஆண்டவரே சுவாமி அப்பா கர்த்தாவே ராஜா ராஜாக்களும் ஆசாரியருமாய் கர்த்தாவே எங்களை மாற்றிருக்கீங்கப்பா ஆண்டவரே. காரியங்களை ராஜா ஆண்டவரே சுவாமி அப்பா விசேஷமாய் சமூகத்துக்கு விரோதமாய் பயங்கரமான பாவங்களை கர்த்தாவே நாங்கள் செய்து Amen, Jesus. Yes, Lord. Oh, நிந்திக்காதபடிக்கு ராஜா ஆமென் ஐயா கவனத்தோடு நடந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஓ தகப்பனே ஜீசஸ். எஸ் லார்ட். இசுவே ஸ்தோத்திரம்பா. Oh mighty God. ஆமென் இயேசுவே. நன்றி தகப்பனே நன்றி. Oh amen amen amen. Hallelujah. Praise you Lord. Praise you Jesus. Praise God.